ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.01% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.25% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. DIS நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3868.31 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. FIS நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2784.14 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,994, 26,023 and 26,074. Support based on pivot points 25,899, 25,869 and 25,821. Bank Nifty resistance based on pivot points 54,171, 54,252, 54,383. Support based on pivot points 53,909, 53,828 and 53,697. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 6:35 AM-ல 0.22% ரெட்டில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, ஈஸ்ட்ரிப் பிளானர்ஸ் அவங்களோட ப்ரமோட்டரான நிஷாந்த் பிட்டின்றவங்க செல் பண்ணுறாங்க. 8.5% ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. த்ரோ பிளாக் டீல்ஸ் மூலமாக நடக்குது. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 622 crore. ப்ரைஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் 41.5 per share சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே டியூஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ் 40.99 per share. ஸோ அதுலேருந்து இவங்க டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க 41.5 per share. ஜிலட்டின் இந்தியா ஷேவிங் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியான இவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ப்ரொடக்டர் அண்ட் கேம்பிள் பங்களாதேஷ் ப்ரைவேட் லிமிட்டடோட இந்த அக்ரிமெண்ட் இப்போ டெர்மினேட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ எஃபெக்டிவ் ஆகுது, கம் டு எஃபெக்டிவ்னா December 31, 2024 சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா, ஜிலட்டின் இந்தியாவோட நெட் சேல்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா கார்ப்பரேஷன் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. கம்பெனி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் டீமர்ஜர் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் இல்லை, டீமர்ஜர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டெல்டா கார்ப்பரேஷன் ஷேர் யாரெல்லாம் ஒன்று வச்சுருக்கீங்களோ டெல்டா பென்லேண்ட் ஷேர் ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் ஃபுட்ஸ் FMCG ஃபார்மான இவங்க மெர்ஜர் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரமோட்டர் ஓன்டு என்டிட்டி குரூப்பான ஆவ்லான் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரைவேட் ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸோட இணைய போகுதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நாசிக் மகாராஷ்டிராவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ். HDFC லைஃப் கேபிட்டல் ரைசிங் கமிட்டி மீட்டிங் September 27 நடக்குது போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபைனலைஸ் பண்ணப்படும் கமர்ஷியல் டேர்ம்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா, ஃபார் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 2,000 crore வயா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமாக, இது ப்ரைவேட் பேஸ்மெண்ட் பேசிஸ் மூலமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்தா ஆர்ட் சுபாஷ் காகி ப்ரொடக்ஷன் ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது சேட்டலைட் அண்ட் மீடியா ரைட்ஸ் ஃபார் 37 ஃபார் இட்ஸ் ஃபிலிம்ஸ்க்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது August 27, 2027 கமெண்ட்ஸ் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 இயர்ஸ்க்கு ஜி கிராண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஜியோட அக்ரிமெண்ட். டாடா பவருக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் யூனிட் 500 மெகாவாட் யூனிட்டில் ட்ராம்பே பிளான்ட்டில் நடந்திருக்குன்னு September 23 சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படலை, எந்த லாஸும் ஏற்படலைன்னு சொல்லியிருக்காங்க டாடா பவர். KEC இன்டர்நேஷ்னல் RPG குரூப் QIP லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. September 24 எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 976.64 per share. MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்க்கு. இது October 1 அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 2.1 per lakh ஃபார் டர்ன் ஓவர் வேல்யூ ஃபார் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்க்கு 41.8 per lakh சொல்லியிருக்காங்க. PC ஜுவல்லர்ஸ் போர்ட் மீட்டிங் September 30 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸில் ஸ்ப்ளிட்டிங் இருக்குமான்னு முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபார் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10 சொல்லியிருக்காங்க. ஏதாவது நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் டேரக்டர்ஸில் அன்னைக்கு முடிவெடுக்கப்படும் PC ஜுவல்லர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜி மீடியா கார்ப்பரேஷன் அவங்களும் போர்ட் மீட்டிங் September 27 போட்டிருக்காங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கான போர்ட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ எது மூலமாக ஃபண்ட்ரைஸ் பண்ணப்படும்னா அன்றைக்கி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது 1 or more ட்ரென்ச்சஸாக பிரிவுகளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ருஷில் கே தாக்கரை MD-யாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது நேற்றுலேருந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸ்டாக்
For Wednesday, HDFC Securities buy Tata Steel, target price 175 per share. Buy Dalmia Bharat, target price 2100 per share. Bonanza Portfolio buy Vedanta, target price 500. Wave Strategy Advisors buy KPR Mill, target price 1090. First Source Solution, target price 365 and 370. Samco Securities CETC buy, target price 3300 per share. CESC buy, target price 223 per share. US market and ADRs yesterday எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.25% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.56% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.20% க்ரீன்லையும், இன்ஃபோசிஸ் ADR 0.46% ரெட்லையும், ICICI பேங்க் ADR 0.35% ரெட்லையும், HDFC பேங்க் ADR 0.11% க்ரீன்லையும், விப்ரோ ADR 0.47% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.15% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.